என்ன அனிதா, நீ உன் இஷ்டத்துக்கு அறிவு கட்டத்தனமா குண்டு தூக்கி போடுற. எவ்வளவு ஒருத்தி கூட உட்காந்து என்ன நடினா எப்படி என்னால முடியும்? ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, வேற வழி இல்லாம தான் சொல்றேன். அவ மனசு மாறணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஒரு நாடகம் தானே, ஏன் தான் இப்படி பதறீங்க? அனிதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு இது சரியா படல. இது வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு விட போகுது. ஒரு நாளா இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரமா இருந்தாலும் சரி, என்னால முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. என்னத்தான் நீங்க, என்ன பிரச்சனை வரப்போகுது? அவ என் ஃப்ரெண்டு. அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி பேசி வச்சிருக்கேன். ஒரு மணி நேரம் கூட இல்ல, ஒரு 10 நிமிஷம் நீங்க நடிச்சா போதும். அனிதா, அந்த பொண்ணு மாசமா இருக்கான்னு வேற சொல்ற. அவ புருஷன் வெளியூர்ல இருக்கான்னு சொல்ற. இந்த நேரத்துல அவ புருஷனுக்கு தெரியாம இப்படி ஏதாவது நடந்து நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பு. புரியாம பேசாத. அவ புருஷனுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையை பாக்குறதெல்லாம் சரியில்லை. அறிவு கட்டத்தனமா உணராத. என்னத்தான், இந்த நம்பிக்கையில தான் நான் வந்தேன். நீங்க இப்படி பேசினா எப்படி? அவளே சம்மதிக்கிறா, ஆனா நீங்க இப்படி குழப்புறீங்க. இங்க பாரு, எல்லா ஆம்பளையும் என்ன மாதிரி சாதாரணமா எடுத்துக்குவானு நீ நினைக்காத. இன்னொன்னு, ஆம்பளைங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணோட வாழ்க்கை தான். அதுவும் இல்லாம உன் தங்கச்சி ஒரு லூசு. அவளுக்காக இந்த அளவுக்கு இறங்குறமான்னு எனக்கு தெரியல. உன் தங்கச்சி நல்லா இருந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, அவளுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை என்னால பலிகடா ஆக்க முடியாது. அந்த பொண்ணு உன் மேல இருக்கிற அன்பால இப்படி சொல்லுது. ஆனா அவ புருஷனுக்கு தெரிஞ்சா நாளைக்கு கை குழந்தையோட அந்த பொண்ணை துரத்தி விட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்னொன்னு, ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவா. ஐஸ்வர்யாக்கு தெரியாம நான் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னத்தான் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நானும் உங்க பொண்டாட்டி தான். நீங்க எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யாக்கு தெரியாம அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுங்கறீங்க. அப்ப நான் யாரு? எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் எங்க அம்மாவும் பேசி இந்த முடிவு பண்ணிருக்கோம். ஏன் தான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு என்ன? நானே சொல்றேன், அந்த பொண்ணு சம்மதிக்கிறா. உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இங்க பாரு அனிதா, நீ எப்படியோ அப்படித்தான் எனக்கு ஐஸ்வர்யாவும். ஆனா ஐஸ்வர்யாக்கு தெரியாம இன்ன வரைக்கும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற. நானும் சரி, அவளுக்கு தெரிஞ்சா உன்னை வற்புறுத்தி கூட்டு வந்துருவாளேன்னு இதுக்காக சம்மதிச்சேன். ஆனா நீ வர வர பைத்தியக்காரத்தனமான முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் என்னால சம்மதம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இங்க பாரு, உன் தங்கச்சி என்ன தங்கச்சி? இத்தனை நாள் உன்னை வேண்டாம் தானே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. உங்க அம்மாவும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன உனக்கு பெருசா தங்கச்சி பாசம் வந்துட்டு? அத்தான், நீங்க 1000 தான் சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு. எனக்கு என்னதான் இருந்தாலும் அவ தங்கச்சி தங்கச்சி தான். என்ன அவங்க எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. ஆனா அவ மனசுல உங்க மேல தீராத ஆசை இருக்கு. அத எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்து அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா நமக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியாம பேசாதீங்க. இங்க பாரு அனிதா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் புரிஞ்சுதான் பேசுறேன். இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. உன் தங்கச்சி எப்படி நாசமா போறா. நீ ஒழுங்க மரியாதையா வீடு பக்க வந்து சேரு. அப்போ இதுதான் உங்க முடிவு, அப்படித்தானே? அனிதா, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தி கூட என்னால நடிக்க முடியாது. அதுவும் இல்லாம மாசமா இருக்கிற பொண்ணு கூட என்ன சேர்ந்து நடிக்க சொல்ற. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இதுல அந்த பொண்ணோட புருஷன் வேற இங்க இல்லங்கிற. நாளைக்கு என்னால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ அறிவு கட்டத்தனமா எதையாவது பண்ண போய் அந்த பொண்ணு வாழ்க்கை இதனால பாதிக்கும். நான் கிளம்புறேன். நீ ஒழுங்கா வீடு போய் சேரு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. அவ கல்யாணம் முடிக்கிறா, முடிக்காம போறா. அது அவ பிரச்சனை, உங்க அம்மா பிரச்சனை. உனக்கு தேவையில்லை. நான் உன்னை விட்டதே தப்புன்னு இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். அத்தா நில்லுங்க தா. அத்தா, சே, இவரை வச்சுக்கிட்டு எதையுமே நடத்த முடியாது. துணி எடுத்து வச்சிட்டு இருக்கியா ஐசு? ஆமாத்தா, என்னாச்சு? ஏன் கோவமா வந்திருக்கீங்க? சீக்கிரமே வந்துட்டீங்க. வர வர இந்த அனிதாக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கோண எதையாவது பேசி என்ன மூட் ஆஃப் பண்றதே அவளுக்கு வேலையா போச்சு. என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு? அனிதாவை எங்க பாத்தீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்ன மன்னிச்சிரு ஐசு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அனிதா நிஜமாவே கத்திக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போல, அவ நடிச்சிட்டு போயிருக்கா. என்னத்த சொல்றீங்க? நடிச்சிட்டு போயிருக்காளா? யாருகிட்ட? என்கிட்டயா? அப்போ அவ கோபத்துல போனது பொய்யா? உண்மையை சொல்லுங்கத்தா. எதுக்காக போனா? சாரி ஐசு, மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லாது தப்புதான். அவ தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அங்க போக போறேன்னா நீ விட மாட்டேன்னு சொல்லி அவ என்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு உன்கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி போயிருக்கா. என்னத்தா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட இப்படி பண்ணுவீங்களா? ஏத்தா, நான் என்ன பண்ணுனேன்? என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஐயோ ஐசு, நீ சொன்னா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. இப்ப அது இல்ல விஷயம். வேற பிரச்சனையே கிளப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. சரி, இப்ப ஆனது ஆயிப்போச்சு. என்னன்னு சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். ஐசு, இப்பதான் அவளை பாத்துட்டு வரேன். இன்னொரு பொண்ணு கூட நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி அவ தங்கச்சி முன்னாடி நடிக்கணுமா.
அதுவும் இல்லாம அந்த நடிக்கிற பொண்ணு மாசமா இருக்காளாம், அவ புருஷன் வெளியூர்ல இருக்கானா, 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிங்க, அதை என் தங்கச்சி பார்த்துட்டு அவ மனசை மாத்திக்குவா அப்படின்னா நான் பிடிச்சி கத்தி விட்டுட்டேன். இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையை பார்த்துட்டு நாளைக்கு அவ புருஷனுக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணையே வீட்டை விட்டு துரத்திடுவான். இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் தங்கச்சிக்காரி கல்யாணம் கட்டினாலும் சரி கெட்டாம போனாலும் சரி அது அவ பிரச்சனை. மரியாதையா வீடு வந்து சேரு. ஐஸ்வர்யாக்கு தெரியாம நீ போனதே தப்பு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா அவ என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவளுக்கு என்ன பைத்தியமா? மாறி மாறி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. லூசு மாதிரி ஒன்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பிள்ளை வாழ்க்கைக்கும் இடைஞ்சலா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண சொல்லியிருக்கா. எப்படி இவளுக்கு இப்படி மனசு வந்துச்சு? இவ தங்கச்சி என்னைக்காவது இவளை மதிச்சிருக்காளா? அம்மா தான் இவளை மதிச்சிருக்காங்களா? அவங்களுக்காக இவ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கா? நீ கேட்குற அதே கேள்வியை தான் நானும் கேட்டுட்டு வரேன். அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. ஒழுங்கா வீடு வந்து சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்டா இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மாறி மாறி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன செய்ய சொல்ற ஐசு? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அன்னைக்கே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவளை அங்க போக விடாமலே தடுத்திருப்பேன். சரி, மறு தடவை நம்ம கூப்பிட போனோமே அப்பா அது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவ எந்த அளவுக்கு கோவமா இருக்கிற மாதிரி பேசுனா, நீங்க அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களே. அப்ப எல்லாமே நடிப்பு தானே. ஏன் தான் இப்படி இருக்கீங்க? மன்னிச்சிரு ஐசு, ஒரு நப்பாசை தான். அந்த சனியை வேற நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா நல்லது தானேன்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவ சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சேன். ஆனா மேல மேல இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிரு. சரி விடுங்க, இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சரி ஐசு, எவ்வளவு சீக்கிரம் பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசு. இல்லனா இந்த பைத்தியக்காரி வேற எதையாவது பண்ணி தொலைக்க போறா. சரிதான், சாப்பிட வாங்க. நீங்க ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாயிரும். என்னாச்சு? இப்படி 2 வாரம் கத்திட்டு இருந்தா நான் எப்படி படிக்கிறது? நான் படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. எதுக்கு இப்படி கத்துறீங்க? 2 பேரும் நான் ஒளிஞ்ச மாதிரி பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்க போறீங்களா? என்னப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்னைய பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. இந்த ஐஸ் வர மூஞ்ச அப்படியே தூக்கி வச்சிருக்கல, என்னத்துக்கு? ஏதாவது யாசனியா? சாரு படிக்கிறாராக்கும். என்ன படிக்கிறாரு? நான் படிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இப்போ கம்பெனி சிகரெட் எல்லாம் வெளிய சொல்லாத. படிக்கிறேன்னு அப்படியே புக்க ஒளிச்சு வச்சிட்டு அப்படியே படம் பாப்பேன். அதானே, நீயாவது படிக்கிறதாவது படிக்கிற அண்ணனையாவது கெடுக்காம இருந்தா சரிதான். அப்பா மேல கோபப்பட்டேன், இப்போ நான் மேல கோபப்படுறியா? உனக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது ஒண்ணு காரணமா வச்சுக்கிட்டு என்னை யாசிட்டே உனக்கு வேலை. உனக்கு வேலையே இல்லையோ? சும்மாவே இருக்க மாட்டியோ? அப்படி கேள்றா மகனே. அவ சும்மாவே இருக்க மாட்டா, எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. அதானே, நிறைய படிச்சிட்டல, அப்படிதான் பசிக்கும். இன்னைக்கு அம்மா சாம்பாரும் அவியலும் தான் வச்சிருக்கேன். சரி வா சாப்பிட. அதுவும் சரிதான். ஏண்டி அவனுக்கு ஒரு மீனை பொரிச்சு வச்சிருக்கலாம்ல? மீனே கடலுக்கே லீவு விட்டுருச்சான். மீன் வெளியே வர மாட்டேன்னு சொல்லிருச்சான். வெளியே வரட்டும், அப்புறம் பொரிச்சு தரேன். சரியா? ஆமா, இவரு பெரிய மனுஷன். வா, ஒரு முட்டை பொரிச்சு தரேன், சாப்பிடு. ஏய், ஓ கோபத்தை அவன் மேல காட்டுவியா? வா சாப்பிட. ஏன் கோவம்லாம் உங்க மேலதான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. போருங்க, அந்த அனிதாவை நான் போய் வச்சுக்கிறேன். சரி சரி வா. வாழ்க்கைக்கு நான் கரண்டி, எனக்கு தம்பி கரண்டி இல்லல, கேரண்டி. ஏதோ ஒண்ணு யானவ தெரிஞ்சது நான் பாடுறேன். தப்பா கூட தைரியமா பாடணும் தெரியுமா? ஆமால, அது சரிதான். நான் பயப்படுவேன்னு நீ என்னையே சொல்லிட்டு இருக்கியோல. அப்படிலாம் இல்லனே, சும்மா சொன்னேன். உடனே கோவிச்சிட்டியா?
ஏதோ இருக்கேன் போட்டு தாயி, உனக்கு அது ஓ மாவன் கஞ்சி ஊத்துறான். மாவன் கஞ்சி ஊத்துறதுனாலும் பக்கத்திலே மாவா வீடு, போய்க்கிடுவேன் வந்துக்கிடுவேன். எனக்கு அப்படியா? என்னத்துக்கு இப்படி சொல்லுதியே? என்னத்தன்னு சொல்லுதே, என் மருமவக்காரி என்னை மதிக்கிறதே கிடையாது. உன் மருமவளாது உன்னை மதிச்சு கிதிச்சு சோறாது கொடுக்குறா. அதனால தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். எம்மா நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போனேன், இப்பதான் வந்தேன். அதுக்கு என்னத்துக்கு மூஞ்ச இப்படி பணங்கா மாதிரி தூக்கி வச்சிருக்க? என்னாச்சு? உன் மைனிக்காரி என்னமோ சொன்னாலா என்ன? வாயில என்ன கொலக்கட்டையா போட்டிருக்க? உன் அம்மாக்காரி இப்படி தூரம் கேக்குறல்ல, என்னாச்சு? உட்காரு. எதுக்கு இப்படி நின்னுகிட்டு இருக்க? ஏம்மா உன்னைய நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு, ஒரு பக்கம் பாவமா இருக்கு. ஏமா இப்படி ஏமாளி கோமாளியா இருக்க? உன் மருமக்காரி என்னைக்காவது உன்னை மதிக்கிறாளா? உன்னை மதிச்சு என்ன குழம்பு வைக்கணும், என்ன சோறாக்கணும்னு என்னைக்காவது கேட்குறாளா? 24 மணி நேரமும் அவ ஆத்தாக்காரிக்கு தான் போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஏமாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா? அதுக்கு உங்க ஆத்தாட்ட வந்து இப்படி பத்த வச்சுக்கிட்டு இருக்க? நீ யாருக்கிட்ட பேசுற? உங்க ஆத்தாக்காரி கிட்ட பேசாம உன் மாமியாக்காரிகிட்டே உட்காந்து பேசுற? அத மாதிரிதான் அவளும் அவ ஆத்தாக்காரிட்ட பேசியிருப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒன்றும் உங்க கிட்ட சொல்லல, நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா கடை ஏடி ஏ கூமுட்ட கழுத, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ எப்ப பார்த்தாலும் என்னைய தேடி வந்து உட்காந்து பழக்கம் போட ஆரம்பிச்சிருத. நீ 24 மணி நேரமும் இங்கே தான் கிடக்குற, ஏமேனு என்னைய தான் தேடி வர்ற. அது மாதிரி தான் அவளும் அவ ஆத்தா கிட்ட போன போட்டு பேசியிருப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக உடனே இப்படி சிண்டு முடிவியா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சிண்டு முடியதுக்கு தான் இங்கே வந்தனோ? உண்மையை சொன்னா உனக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போ 2 நாள் ஆச்சுல்ல நீ வந்து, இப்போ உன் பக்கம் மருமக காத்து வீசுது. நாளைக்கு என்னைய தேடி வருவல்ல, அப்ப இருக்கு. நான் போறேன் தாயே, உன் பாடு உன் மருமக பாடு. உனக்கு நல்லது சொன்னா என்னை பார்த்தா உனக்கு குத்தமா தான் தெரியும். என்ன உன் மவுளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? வீஞ்சிக்கிட்டு போறா உன்கிட்ட கத்திக்கிட்டு. அவ கிடக்குறா விடுங்கக்கா. எப்ப பார்த்தாலும் ஆகாதவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி என் மருமகளை பத்தி ஏதாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது 1 2 கேட்கலாம். தினம் இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தானா எத்தனை தடவை கேட்க முடியும்? அதனாலதான் 2 கொடுத்தேன். போவா வீஞ்சிக்கிட்டு, 4 நாள் கழிச்சு தன்னால திரும்பி வருவா. அது என்னமோ உண்மைதான். சரிங்க மேனி, நானும் போறேன். என் பேரன் பள்ளிக்கூடம் விட்டு வந்துருவான். வந்த உடனே என்னதான் தேடுவான். பரவாயில்லையே, உன் பேரனுக்கு அது உன் மேல பாசம் இருக்கே. சரி போயிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வெரி நைஸ் வீடியோ. ஹாய் ஐசு, அனிதா, அத்தான், ஐ லவ் யூ. செல்லக்குட்டீஸ் ஐ லவ் யூ. உமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அஸ்வின் செல்லம், என் செல்லம் அருண், நீங்க 2 பேரும் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. அனிதாக்கா, இப்போ உங்க காய்ச்சல் எப்படி இருக்கு? உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நாளா கழிச்சு ஊருக்கு போறதால வீட்டுல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான் நான் நேற்று கமெண்ட் பண்ணல. சாரி அக்கா. அரவிந்த் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு சாங். மாமா பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. தேங்க்யூ ஸோ மச் சாந்தி. உடம்ப பத்திரமா பார்த்துக்கம்மா. பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாமா. நல்லா என்ஜாய் பண்ணுமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போ உடம்பு பரவாயில்ல, நார்மலா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. கவனமா இருங்க. டேக் கேர். பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் கவனமாக இருங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. டேக் கேர். பாய். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பராக்கா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறாங்க. அனிதாக்காவோட தங்கச்சி அம்மா பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அனிதாக்கா, அரவிந்த் மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
அக்கா ஹெல்த் இப்போ ஓகேயா? ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், பிரகாஷ் அப்பா சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், போத் ஆஃப் யூ உம்மா உம்மா. ஹாய் அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, சூர்யா அண்ணா ஃபைன்டா, ஐ ஆம் குட் அரவிந்த் மாமா அப்படின்னு சொல்லி சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்கேன். சங்கீதா கவனமாருமா, ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா ஐ லவ் யூ அண்ணா. டேக் கேர் அண்ணா. ஹாய் பிரசாந்தன் எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தன் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தன் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தான், அனிதா, ஹாய் அஸ்வின் செல்லம், ஹாய் அருண். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, புஜு குட்டி, பட்டு குட்டி, தங்க குட்டிகளா 2 குட்டிகளும் அருமையோ அருமை. சிங்க நீங்க பேசுனது செம்ம சூப்பர். 2 பேரும் அருமையா பேசுறீங்க. அனிதா ஐஸ்வர்யா தான் எல்லாரும் வேற லெவல். ஐ லவ் யூ குட்டி தங்கங்களா, பட்டுகளா, செல்லங்களா. ஐ லவ் யூ உம்மா உம்மா. அத்தான் ஐ லவ் யூ உம்மா உம்மா. அனிதா ஐ லவ் யூ உம்மா உம்மா. மாமா வீடு அருமை, வீடியோக்கு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் மாசிலா. உடம்ப பார்த்துக்க, டேக் கேர்மா. ஹாய் மசிலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாப்லாம் எப்படி போகுது? நாங்கள் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசிலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. டேக் கேர்க்கா. ஹாய் மாசிலம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலம்மா பட்டுக்குட்டி என்ன செய்யுது? எப்படி இருக்கு? சாப்பிட்டுச்சா என் பட்டுக்குட்டி? ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. செல்லம்மா. டேக் கேர் அம்மா. பாய். ஹாய் அரிசோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ்டா அஸ்வின் செல்லம். உடம்பு பார்த்துக்கோங்க சிஸ்டர். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சிஸ்டரை கேர் பண்ணுங்க சிஸ்டர். அஸ்வின் நல்லா பேச கத்துக்கிட்டான், வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஜோகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஐஸ் வாட்டரா குடிச்சா சளி தான் பிடிக்கும். வேற என்ன பண்றது? வெக்க தாங்க முடியாம ஐஸ் வாட்டரும் ஐஸ் எடுத்து வாயில போட்டுக்கிறேன். அதான் சளி பிடிச்சிருக்கு. சாரிக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஜோகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜோ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நான் நல்லா பார்த்துக்கிறேன் சரியா? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் ஜோ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் கொஞ்சம் மழையில பீச்சு அருமை அருமை. லவ் யூ ஸோ மச் உம்மா உம்மா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? குட் நைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எல்லாரும் சாப்பிட்டோம், நல்லா இருக்கோங்க்கா. என்ன லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ஒன்றா கூட நான் உங்களை சந்திக்கிறேன்.